டிரம்பின் H-1B விசா கட்டண உயர்வு இந்திய ஐடி துறைக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று நாஸ்காம் அமைப்பு எச்சரிக்கை செய்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்திருக்கும் H-1B விசாவுக்கான புதிய விதிமுறை செப்டம்பர் 21ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. இந்த விதிமுறை திடீரென்று அறிவிக்கப்பட்டதால் இந்திய தொழில்நுட்பத்துறைக்கும் உலக திட்டங்களுக்கும் பெரும் பாதிப்பு ஏற்படும் என்று இந்திய ஐடி துறை அமைப்பான நாஸ்காம் தெரிவித்துள்ளது. இது இந்திய தொழில் வல்லுநர்கள் மற்றும் மாணவர்களிடையே ஒருவித நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக அமெரிக்க அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த நாஸ்காம் முடிவு செய்துள்ளது. இந்தியர்கள் உள்ளிட்ட வெளிநாட்டவர்களுக்கான H-1B விசா கட்டணத்தை உயர்த்தியதால் அமெரிக்கா தான் கடுமையாக பாதிக்கப்படும் என்று டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக வெளி விவகாரத்துறை பேராசிரியர் ஜெகநாதன் தெரிவித்துள்ளார். எஜுகேஷன் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை அந்த ஸ்கில்டு அவங்க ட்ரைனிங் இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது அமெரிக்கன்ஸை இந்த லெவலுக்கு ஹை ஸ்கில்லை ட்ரெயின் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு அப்படி 20-30 வருஷங்கள் ஆகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி தொழில்நுட்பத்தில் அமெரிக்காவுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு முன்னேற்றம்ங்கிறது பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன் இந்த H-1B விசாவோட ஃபீ உயர்த்தியக்கூடிய காரணத்துக்காக. அமெரிக்காவில் வெளிநாட்டவர்கள் பணியாற்றுவதற்காக வழங்கப்படும் H-1B விசாவுக்கான ஆண்டு கட்டணத்தை 90 லட்சம் ரூபாயாக உயர்த்தும் உத்தரவில் அதிபர் டிரம்ப் கையெழுத்திட்டார். இதனால் அமெரிக்காவிற்கு பணியாற்றச் செல்லும் இந்தியர்கள் மற்றும் பிற நாட்டவர்கள் கடுமையாக பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்றது முதல் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக குடியுரிமை விதிகளை அவர் கடுமையாக்கியுள்ளார். அமெரிக்க பணிகளில் அமெரிக்கர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதை உறுதி செய்வதிலும் டிரம்ப் கவனம் செலுத்துகிறார். அந்த வகையில் அமெரிக்காவில் வெளிநாட்டவர்கள் பணியாற்றுவதற்காக வழங்கப்படும் H-1B விசாவுக்கான ஆண்டு கட்டணம் 1,32,000 ரூபாயாக இருந்த நிலையில் சுமார் 90 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் அமெரிக்காவில் வெளிநாட்டவரை பணியில் அமர்த்தியுள்ள அமெரிக்க நிறுவனங்கள் அமெரிக்க அரசுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 90 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும். H-1B விசாக்கள் கோரி புதிதாக விண்ணப்பிப்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் ஏற்கனவே அந்த விசாவில் அமெரிக்காவில் வசிப்பவர்களுக்கும் இந்த கட்டணம் பொருந்தும் என்று கூறப்பட்டுள்ளது. புதிய நடைமுறை நாளை முதல் அமலுக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் வெளிநாடுகளுக்கு சென்ற H-1B விசா பணியாளர்கள் 24 மணி நேரத்திற்குள் திரும்புமாறு மைக்ரோசாப்ட், அமேசான், மெட்டா உள்ளிட்ட அமெரிக்க நிறுவனங்கள் அறிவுறுத்தியுள்ளன. அதற்கு பிறகு வெளிநாடு சென்ற H-1B விசாதாரர்கள் அமெரிக்காவிற்குள் அனுமதிக்கப்படுவதில் சிக்கல்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அமெரிக்காவில் பணிபுரியும் வெளிநாட்டவர்களுக்கு வழங்கப்படும் H-1B விசாக்கள் மூலம் சுமார் 8 லட்சம் பேர் அங்கு வேலை வாய்ப்பு பெற்றுள்ளனர். இதில் 2022 அக்டோபர் முதல் 2023 செப்டம்பர் வரை H-1B விசா வழங்கப்பட்டவர்களில் 72% பேர், அதாவது 4 லட்சம் பேர் இந்தியர்கள். இதற்கு அடுத்தபடியாக சீனர்கள் 11.7% பேர் உள்ளனர். அமெரிக்காவில் H-1B விசா 3 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும். H-1B விசா விவகாரத்தில் அமெரிக்காவின் புதிய நடவடிக்கை இந்தியர்களை கடுமையாக பாதிக்கும் என்றே கருதப்படுகிறது. பாஜகவை எதிர்க்கும் விஜய் காங்கிரஸை ஆதரிக்கிறாரா என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். பெரம்பலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக என்று கூறும் விஜய் முதலில் அதற்கான விளக்கத்தை அளிக்கட்டும் என்றார். விஜய் கூட்டத்திற்கு வருவோர் அவரது பேச்சை கேட்க வருவதில்லை, அவரை பார்க்க மட்டுமே வருகின்றனர் என்று கூறிய சீமான், தன்னை பார்க்க வர முடியாதவர்கள் கூட தன் பேச்சை தேடி தேடி பார்ப்பார்கள் என்றார். பிஜேபி உங்க கொள்கை எதிரினா காங்கிரஸ் உங்க கொள்கை நண்பனான்னு கேட்டா ஆமாவா இல்லையான்னு சொல்லணும். எதற்கு எங்களை எதிர்க்கிறீர்கள்? அது இல்ல கேள்வி, அதல்ல பதில். பிஜேபி கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி. கொள்கைக்கு அரசியலுக்கு என்ன வேறுபாடுன்னு கேட்டா விளக்கம் சொல்ல தெரியும், இல்லைன்னா பேசக்கூடாது. பாஜகவை எதிர்ப்பதாக சிலர் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அனுபவம், வலிமை, கொள்கை தெளிவோடு பாஜகவை எதிர்க்கும் ஆற்றல் திமுகவிடம் மட்டுமே உள்ளதாக அக்கட்சியின் தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். உங்களில் ஒருவன் பதில்கள் மூலம் வீடியோவில் பேசிய அவர் ஐரோப்பிய பயணத்தை நினைவு கூர்ந்தார்.
அப்போது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியார் உருவப்படத்தை திறந்து வைத்து உரையாற்றியது மெய்சிலிர்க்கும் வகையில் இருந்ததாக குறிப்பிட்டார். மேலும் தமிழ்நாட்டின் திட்டங்கள் குறித்து ஜெர்மனி நாட்டு முதலீட்டாளர்கள் வியந்து பேசியதாகவும் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். வெளிநாட்டு பயணம் தொடர்பாக நாகை பரப்புரையில் விஜய் கேள்வி எழுப்பிய சிறிது நேரத்தில் முதல்வரின் உங்களில் ஒருவன் வீடியோவில் விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. தாவேக தலைவர் விஜய் தனது பரப்புரையில் கூறிய குற்றச்சாட்டுகளில் சில தவறானவை என்று தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பகம் தெரிவித்துள்ளது. மண் அரிப்பை தடுக்க உருவாக்கப்பட்ட அலையாத்தி காடுகளை காக்க அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறியதை தகவல் சரிபார்ப்பகம் மறுத்திருக்கிறது. 2021ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் 45 சதுர கிலோமீட்டராக இருந்த அலையாத்தி காடுகள் அரசின் முயற்சியால் 2 மடங்காக உயர்ந்து இன்று 90 சதுர கிலோமீட்டராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டத்தில் 586 ஹெக்டேர் நிலப்பரப்பிலும், மயிலாடுதுறை மாவட்டத்தில் 521 ஹெக்டேர் நிலப்பரப்பிலும் சதுப்பு நில காடுகள் அமைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. நாகையில் கடல்சார் கல்லூரி இல்லை என்று விஜய் பேசியிருந்த நிலையில் அங்கு தமிழ்நாடு டாக்டர் ஜே. ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் இருப்பதாக தகவல் சரிபார்ப்பகம் கூறியுள்ளது. அதேபோல் பிரதமரோ உள்துறை அமைச்சரோ தமிழ்நாடு வரும்போது நிபந்தனை விதிப்பீர்களா என்று விஜய் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் கடந்த ஆண்டு ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற்ற பிரதமரின் பேரணிக்கு காவல்துறை 20 நிபந்தனைகளை விதித்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சி நிர்வாகிகளுடனான ஆலோசனைக்கு பிறகு தனது சுற்றுப்பயணம் குறித்த தேதி அறிவிக்கப்படும் என்று மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்திருக்கிறார். மக்கள் நீதி மய்யத்தின் நெல்லை மண்டல நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் ஆலோசனை நடத்தினார். அப்போது அவர் தமிழ்நாடு முழுவதும் 2 லட்சம் பேரை கட்சியின் பூத் கமிட்டி ஏஜென்ட்டுகளாக சேர்க்க வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மக்கள் நீதி மய்யம் 100 வருடங்கள் நிலைக்க வேண்டும் என்று விரும்புவதாக கூறினார். உங்க புள்ள 100 வருஷம் வாழணும்னு நீங்க ஆசைப்பட மாட்டீங்களா? உங்க அப்பா ஆசைப்பட மாட்டாரா? அதே ஆசை தான் எனக்கும். அது கொண்டு செல்றவங்களுடைய பொறுப்புங்கிறத தான் நான் ஞாபகப்படுத்தினேன் தவிர, எனக்கு 70 வயசாச்சு, 100 வருஷம் வாழணும்னா யார் வேலை செய்யணும்? அதை தான் ஞாபகப்படுத்தினேன். ஆமாம் ஆமாம், அது நாங்கள் இவங்க கூட உட்காந்து முடிவு பண்ணி இவங்களுடைய தேதிகள் சௌகரியங்கள் எல்லாருமே வேலை பார்க்குறவங்க, யாருமே இங்கே 24/7 அரசியல்வாதி கிடையாது.